இனிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணதும் அடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ யூஆர் அப்ளைங் ஃபார் கேட் கேட்டகரியான்னு கேட்கும். ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் நேம் அண்ட் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நேம் ஆஃப் த பேரண்ட், அதில் உங்கள் நேம் ஆஃப் த பேரண்ட், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஏரியா, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, பின்கோடு. அடுத்து இமெயில், ஃபோன், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதில் உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அடுத்து சிட்டிசன்ஷிப், கம்யூனிட்டி அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலீஜன், கம்யூனிட்டி, நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ், வெதர் எலிஜிபிள் ஃபார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். ஆனுவல் இன்கம் லிமிட் வந்து SC, SCA, STக்கு 2,50,000 இருக்கணும். SC, SCA, ST கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸாக இருந்தால் 2 lakhக்குள்ளே இருக்கணும். இதில் நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ் ஆர் நோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ், அதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தால் இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நாட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு அகடமிக் டீட்டெயில்ஸ், குவாலிஃபையிங் டிகிரி, பிரான்ச் ஆஃப் த குவாலிஃபையிங் டிகிரி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன், இயர் ஆஃப் கம்ப்ளீஷன், மார்க் ஷீட் அவைலபிள் அப் டு செமஸ்டர், ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கேட் அப்பியர் இயர், எந்த இயர் 2023 2024 2025, அந்த 3 இயர்ஸில் ஏதாச்சும் ஒரு இயர் எந்த இயர் நீங்கள் அப்பியர் ஆயிருக்கீங்களோ அதை போடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேட் ஸ்கோர் ஒப்டைன்ட், கேட் மார்க்ஸ் ஒப்டைன்ட் அவுட் ஆஃப் 100, நீங்கள் கேட் எந்த பேப்பருக்கு அப்பியர் ஆனீங்களோ அந்த பேப்பரோட கோட். அதுக்கப்புறம் உங்களோட கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஆல் இண்டியா ரேங்க் இன் பேப்பர், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட், பர்சன்டைல் ஸ்கோர். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் ஆஃப் அகடமிக் ரெக்கார்ட் ஃப்ரம் கிளாஸ் 10 ஆன்வர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டில் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நேம் அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஆர் டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும். டிகிரி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க், மேக்ஸிமம் மார்க் வர்சஸ் ஒப்டைன் மார்க், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் குவாலிஃபைங் டிகிரி இன் மந்த்ஸ் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்டர்டேக்கிங் டு அவைல் கேட் ஸ்காலர்ஷிப். இந்த அண்டர்டேக்கிங் வந்தோன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டேட்டா யூ ஹவ் என்டர்ட் இஸ் டு பி சேவ்னு காட்டும். யூ கேன் ப்ரிவியூ த என்டர் டேட்டா கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகி அதில் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சப்போஸ் ஏதாச்சும் மாற்றி ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய் எடிட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் டம்மி டீட்டெயில்ஸ் கொடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு பே போய்க்கோங்க. போனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒன்ஸ் பெய்ட் வில் நாட் பி ரீஃபண்டட். ஃபீ வந்து ₹1000 + 18% GST ₹1180. இது வந்து கேட்டகரி பொறுத்து மாறும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பே நவ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்.